அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான தகவல். ஆகஸ்ட் 20 முதல் 5 நாட்களுக்கு தொடர் கனமழை மற்றும் மிதமான மழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடப்பட்டிருக்காங்க சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்களை பார்க்கலாம். தமிழகத்தில் தொடர்ந்து 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்த நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு தொடர் மழை மற்றும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க. இதுபோன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதைப் போலவே தெற்கு குஜராத், வடக்கு கேரளா பகுதிகளுக்கு அப்பால் வடகிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது என்றும் ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதன் காரணமாக இன்று 20 முதல் 25 தேதி வரை 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது.